இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறை அருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 4லேருந்து ஸ்லோகம் 9லேருந்து 12 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 9. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அடுத்து ஸ்லோகம் 11. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வஷः. அடுத்து ஸ்லோகம் 12. காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இப்போ இதுக்குண்டான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். ஸ்லோகம் 9ல் பகவான் என்ன சொல்றாருன்னா, எனது பிறப்பு மற்றும் செயல்பாடுகளின் தெய்வீகத்தன்மையை புரிந்து கொள்பவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை, ஆனால் எனது நித்திய இருப்பிடத்திற்கு வருவார்கள் அப்படிங்கிறார். ஸ்லோகம் 11 அர்த்தம், எந்த வழியில் மக்கள் என்னிடம் சரணடைகிறார்களோ அதற்கேற்ப நான் கைமாறு செய்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ எல்லோரும் என் வழியை பின்பற்றுகிறார்கள். ஸ்லோகம் 12 அர்த்தம், இவ்வுலகில் பொருள் வெகுமதிகள் விரைவாக வெளிப்படுவதால் பொருள் சார்ந்த செயல்களில் வெற்றி பெற விரும்புவோர் தேவலோக தெய்வங்களை வணங்குகிறார்கள் என்கிறார் பகவான். இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கலாம். பொதுவாக நாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற உலக அளவிலான லௌகீக விஷயங்களுக்கு ரொம்பவே மெனக்கறோம். பணம், பொருள் இத்தியாதி சுகங்கள் நமக்கு நம்மளோட சொந்த முயற்சியில் கிடைக்கலன்னா நாம் அதை வேறு வழியில் சீக்கிரம் குறுக்கு வழியில் அடையணும்னு ட்ரை பண்ணுறோம். அதாவது ஜோசியம், ஹோமம், மாந்திரீகம் அப்படின்னு பல வழிகள். வெளிநாடுகளில் கூட பிளாக் மேஜிக், கல்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு இருக்கிறத நம்புகிறாங்க. ஏதோ ஒன்று அடைய நவகிரக பூஜை, இல்லை ஏதோ ஒரு சாமி பூஜை, இல்லை ஏதோ ஒரு சாமிக்கு ஹோமம், இல்லை மற்ற தேவதைகளுக்கான வேண்டுதல் வைக்கிறோம். இதைத்தான் பகவான் ஸ்லோகம் 12ல் காங்க்ஷந்தக் கர்மணாம் சித்திம் யஜந்தி இஹ தேவதா அப்படிங்கிறார். அதாவது விரும்பிய பொருளை அடைய இஷ்ட தெய்வத்தை, தேவலோக சக்திகளை வணங்குறாங்க அப்படிங்கிறார். இப்படி 33 கோடி தேவர்களை வணங்கும் பக்தர்கள் அவங்க எல்லோரும் பகவானால் நியமிக்கப்பட்ட வேலைக்காரங்க தான். மும்மூர்த்திகளையும் சேர்த்து அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கான பகவான் கொடுத்த வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து ஏதோ ஒரு வழியில் பகவான்கிட்ட சரணானாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் கைமாறு செய்கிறதா ஸ்லோகம் 11ல் சொல்கிறார். அதாவது பகவான் மிகச்சிறந்த பக்தர்களுக்கு தான் அடிமை அப்படிங்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை தேவலோக அதிபதி இந்திரன் அவருக்கான ஒரு மிகப்பெரிய கோட்டையை தேவலோக ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மாவை வச்சு கட்டிக்கிட்டு இருந்தார். இதில் அவர் பயங்கரமாக நேரத்தையும் பொருட்களையும் செலவு பண்ணி ரொம்ப காஸ்ட்லியாக அந்த விஸ்வகர்மாவுக்கே போர் அடிக்கிற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது அந்த வழியாக அந்த பகவான் இந்திரன் கிட்ட அந்த இடத்துல சில எறும்புகள் எல்லாம் போகிறத காமிக்கிறார். இந்திரன் இது எதுக்கு எங்கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்கிறார், அப்பா இந்த எறும்புகள் எல்லாம் வேற யாரும் இல்லை, உனக்கு முன்னாடி இந்திர பதவி வகிச்சவங்க தான் அப்படின்னு இந்திரன் கேட்ட உடனே அரண்டு போய் நாமளும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அதே சமயத்தில் அங்கே ஒரு வயசான பிரம்ம ஞானி வரார். அவரை பார்க்கும்போது அவர் மார்பில் வித்தியாசமாக வட்டமாக நிறைய முடி இருக்குது.
அதில் கொஞ்சம் விழுந்தும் இருக்குது. தலையில் வேற ஒரு பாயை வச்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு அவரை பார்த்த உடனே சந்தேகம். ஐயா, தலையில் எதுக்கு பாய வச்சுருக்கீங்க? நெஞ்சில் இருக்கிற முடியல ஒரு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் காணமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த இந்திர பதவியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக மாறும்போது என் நெஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு முடியாக விழும். சரி, பாய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பரதேசிங்க, எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் தங்குவேன், படுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பாயை கீழே விரித்து படுத்துக்குவேன், மழை வந்துச்சுன்னா தலைக்கு மேலே வச்சுக்குவேன் அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே இந்திரன் ஆடி போயிட்டார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, நாம் ரொம்ப சாதாரணமான ஆள், பல வருஷங்களாக இருக்கிற இந்த யோகியே வெறும் பாயில் படுத்துக்கும்போது நாம் எதுக்கு இந்த கோட்டையை கட்டுறோம், இது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்படி தேவலோக இந்திரனுக்கே நிரந்தரம் இல்லைங்கும்போது நம்மள பல பேர் நம்மளோட கொஞ்ச நாள் ஜீவனத்தில் அல்ப விஷயங்களுக்காக ரொம்பவே அலட்டிக்கிறோம். அது கிடைக்கலன்னா கோவப்பட்டு வெட்டு குத்து கொலைன்னு கேவலமான நிலைக்கு போயிடுறோம். அதனால் ஸ்லோகம் 9:10 பகவான் என்ன சொல்கிறான்னா, இப்படி அல்ப லௌகீக விஷயங்களுக்காக ஆசைப்படாமல் இருந்தால் நமக்கு ராக பய குரோதம் அப்படிங்கிற பயம் கோதம் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வராது. பகவானே சரணம்னு இருந்தோன்னா அவரே நமக்கு துணை நின்று நம்மளை இந்த சம்சார கடல்ல இருந்து கரையேற்றுவார். மேலும் பகவானோட தெய்வீக தன்மையை தன்னோட ஆத்மாவில் உணர்ந்தவங்க இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற அழியா தன்மை அடையிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறார் பகவான். நல்லது. அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.